ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற மேட்ரு ரொம்ப பழைய மேட்ரு. ஏன்பா கண்டென்ட் இல்லாமல் இந்த மேட்ரு எடுத்து பேசுறியா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ரீரெட்டி விஷயத்த மறுபடியும் நீ ஏன் கிண்டி கிளற அப்படின்ற மாதிரி கேட்பீங்க கண்டிப்பா. இதுக்கு பதில் ஒன்று தாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேணாம், பொம்பளை விஷயத்துல கோத்து விட்டாலே போதும். ஸோ இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவரை ரொம்ப தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்ரீரெட்டி அவர்களோட முகத்திரை கிழிந்து விட்டதுன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய, இவங்க அலிகேஷன் வைக்கக்கூடிய பல பேர் இவங்களுக்கு அப்போஸ் பண்ணி இவங்க மேலே கேஸ் போடுற அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்றது பல பேருக்கு தெரியவே தெரியாது. இதையும் தாண்டி இப்போ இவங்களோட மேட்டரில் மாட்டின பல நடிகர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்தா நாடு தாங்க மாட்டாடே அப்படின்ற மாதிரியும் கேட்க தோணுது. ஸோ இது வந்து என்னதான் ஒரு பழைய கதையாக இருந்தாலும் இந்த வீடியோ மூலயமாக நான் சொல்ல போற விஷயம் பல விஷயங்கள் அடங்கியிருக்குது. அதுல முதல் விஷயம், இந்த செக்ஸ் ஹாரஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த பொம்பளைங்க வந்து அவங்களுக்கு ஆயுதமா வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கேடயம். இந்த கேடயத்தை ஸ்ரீரெட்டி மற்றும் ஒரு சில நடிகைகள் மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் தவறாக யூஸ் பண்றதுனால உண்மையாவே நியாயம் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காம போறதுக்கு காரணம் இந்த மாதிரி இந்த கேடயத்தை மிஸ்யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், நடிகைகளுக்கு ஏற்படும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், காஸ்டிங் கோச் அப்படின்ற மேட்ரு, அப்புறம் இவங்களோட கேஸ்ல மாட்டின இந்த நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வரேன்னு சொல்றாங்க பாருங்க, அதை பத்தியும் கம்ப்ளீட்டா பேசிடுவோம் வாங்க. இப்போ இந்த மேட்ரு எப்படி ஆரம்பிக்குது? ஸ்ரீரெட்டி அப்படின்ற ஒரு நடிகை, இவங்களே நடிகைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு சில நடிகர்கள் இந்த பொண்ணுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. ஆனா நடிகை ஆகணும்னு இது பிடிச்ச ரூட் தான் இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், காஸ்டிங் கோச் அப்படின்ற ஒரு மேட்ரு அப்படின்றாங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்ப ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல தெலுங்கானால ஹைதராபாத்ல ஸ்ரீரெட்டி அவர்கள் ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்ற அந்த பில்டிங்க்கு முன்னாடி கார் பார்க்கிங்ல ஒரு போராட்டம் பண்றாங்க. ரொம்ப வினோதமான போராட்டம் அது. இது என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா அழகா பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு வந்து திடீர்னு அவங்களோட மேலாடையை கட்டி அதுக்கப்புறம் அவங்களோட பாடியை மறைச்சிக்கிட்டு, தன்னோட கைகளால் உடம்ப மறைச்சிக்கிட்டு எல்லாம் பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில இவங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நடிகை, எனக்கு இந்த மான்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன்ல ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நடிகர்கள் வந்து மறுக்கிறாங்க. அதாவது மா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்ற மாதிரி தெலுங்கானால சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு மெம்பர்ஷிப் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா அப்படின்னு அவங்களோட கதையை அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. மீடியா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, யாரை போட்டு கொடுக்க போறீங்க சொல்லுங்க, இதை வச்சு ஒரு வாரம் கண்டென்ட்டை ஓட்டி நல்லா நாங்கள் காசு பார்க்கணுங்க. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னும் போது தான் அவங்க ஒரு மேட்ரை அவுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராணா தகுபாதி அப்படின்ற ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவரோட பேர் தான் அபிராம் தகுபாதின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சுரேஷ் பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களோட மகன்கள். ஸோ இந்த அபிராம் தகுபாதியோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது அபிராம் என்ன சொன்னாரு, உன்னை ஃபியூச்சர்ல ஒரு பெரிய நடிகை ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என் கூட நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என் கூட நீ ஜாலியா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியா நீ சுத்த ஆரம்பிச்சினா உன்னை வந்து பல படத்துல வந்து நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுப்பேன், அதனால என் கூடவே சுத்து அப்படின்ற மாதிரி அபிராம் சொன்னதாகவும், இதுக்காக தான் அவர் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி இவர் ஏமாத்திட்டாரு பார்த்தீங்களா. ஸோ இவர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன மேட்டர் தானமா, இதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவர் மட்டும் இல்லைங்க, இந்த லிஸ்ட்ல பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃபைல்ஸை ஓப்பன் பண்றாங்க. இந்த ஃபைல்ஸ்ல பல நடிகர்கள் சிக்கிறாங்க. இதுல ஒரு சில நடிகர்களோட பேரை நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லுவேன், ஒரு சில நடிகர்களோட பேரை ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போற நடிகர்கள் பேர் எல்லாமே இவங்க அந்த நடிகர்கள் மேல அலிகேஷன் வச்சதுக்கு அப்புறம் அந்த நடிகர்கள் திருப்பி ரிப்ளை பண்ணி இவங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து சோஷியல் மீடியாலே இருக்கு. நான் சொல்ல போற நடிகர்களுக்கே இது தெரியும்ன்றனால அந்த நடிகர்களை பத்தி சொல்லுவேன். ஒரு சில நடிகர்கள் இதுக்கு கவுண்டர் அட்டாக்கும் கொடுக்காம இது ஒரு ரூமர்ஸா இருக்கு, அதில் நம்மளோட பேரை கோத்து விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி விலகின நடிகர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகர்களோட பேரை அனாவசியமாக நம்ம பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரினால தான் அந்த நடிகர்களோட பேரை நான் சொல்ல மாட்டேன். பட் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சு போயிருக்கும். அப்படி புரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க, அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதான். ஸோ இந்த மேட்ரு எப்போ பூதாகரமாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அபிராம் தகுபாதி அப்படின்றவர் மிகப்பெரிய நடிகரோட குடும்பத்தை சேர்ந்தவர். இவரோட பிரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்க லீக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லீக் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்பட்டமாக தெரியுது. இன்னைக்கு வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஸ்ரீரெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸை லீக் பண்ணி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றது என் வாயால் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸை லீக் பண்ணுறவங்களோட நோக்கம் என்னவா இருக்குங்க? நீங்கள் லீக் பண்ணுறதை விடுங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸை உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால்
இதெல்லாம் வச்சு இவனை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ, நீங்கள் பழகக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே ப்ரீ பிளான்டாக நீங்கள் இதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பழகும் போது நீங்கள் எப்படி ஒரு சார்பாக அவங்க மேலே மட்டும் குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அப்போ நீங்களும் ஏதோ ஒரு இன்டென்ஷனுக்காக தானே பழகிருக்கீங்க அப்படின்றத நீங்களும் யோசிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனைகள் இருக்குது, ரெண்டு தரப்புலையும் தப்புக்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் மீடியாவோட போயிடுதே தவிர இது வந்து லீகலாகவும் ஒரு சட்டப்படியும் போகிறதில்ல அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஏற்பட்ட அலிகேஷன் வைக்கும் போது இவங்க மேலே வந்து கேஸ் போடலாம், இவங்க சொல்கிற அத்தனை பேர் மேலேயும் இவங்களால் கேஸ் போட முடியும். ஆனால் ஏன் போட முடியலன்னும் போது பொதுவாக மக்கள் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஆளுங்க, பிக் ஷாட்ஸ் அவங்க எல்லாருமே, அதனால் இந்த கேஸ் அவங்க ஊற்றி மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே சட்டத்துக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டும் எதுக்கு இப்படி நடந்ததுன்னு ரெண்டு பக்கமும் சட்டம் விசாரித்து தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. போகிற போக்கில் நான் யார் மேலே வேணாலும் நான் குற்றச்சாட்டு வைப்பேன், நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் ஒரு மீடியா முன்னாடி இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு நடிகர் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறான். ஸோ அந்த இமேஜை கிரியேட் பண்ணதை அவன் தக்க வச்சுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ போராடுவான். ஆனால் இதை உடைக்கிறது ஒரு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷத்தில் அவன் மேலே ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி உடச்சி விட்டு போயினே இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்குலாம் நான் வரல. அந்த ஆள் வந்து ஒரு டெலிவிஷன் சேனல்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு நடிகராகி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் ஆகி அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வரும்போது சின்னதாக ஒரு பொம்பளை மேட்டரை வச்சு அவனை முடிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து அவன் ரெக்கவர் ஆகி வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள் ஆச்சு, பல படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. இன்னமும் அந்த இமேஜ் அவர் மேலே ஒட்டிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பொதுமக்களும் யோசிக்கணும். ஏன்னா ஒருத்தர் மேலே நம்ம இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுக்கப்புறம் அவனோட இமேஜை கெடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் வந்து சட்டத்துக்கு புறம்பா ஒரு பொம்பளை விஷயத்தில் தப்பு பண்ணுறான் அப்படின்னா சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இவன் பண்ணுற தப்பு இன்னொருத்தரையும் சார்ந்து இருக்குது அப்படின்னும் போது அவங்க மேலே தப்பு போகாது. யார் வந்து வலியவரோ, யார் வந்து பாப்புலரான ஆளோ அவன் மேலே தான் வந்து எல்லாரோட பார்வையும் போவோம், அவனோட இமேஜ் தான் கெடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. ஸோ இந்த வகையில் நம்ம ஸ்ரீரெட்டி அவர்கள் முதலாவதா, அதாவது அபிராமுக்கு அடுத்தபடியாக இவங்க குறை சொன்னதே நானி அப்படின்ற ஒரு நடிகை தான். அதாவது நானி அப்படின்றத பேரை சொல்லிட்டேன், ஏன்னா இது வந்து அப்பட்டமாக பல நியூஸ் சேனலில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேரை மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நேச்சுரல் ஸ்டார், நல்ல திறமையான நடிகர் தான், பார்க்கறதுக்கு ஒரு சாயலில் சூர்யா மாதிரி கூட இருப்பார். ஸோ நானி படத்துக்கு அப்புறமா தமிழில் வந்து நல்லா பேசக்கூடிய ஆள், நல்ல படங்கள் சூஸ் பண்ணி நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் இவர். ஆனால் இவர் மேலே எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவரும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இவர் என்னை மட்டும் யூஸ் பண்ணலை, பல நடிகைகளை இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் அவ்வளோ நல்லவர் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் மேலே சொன்னாங்க. ஸோ இவர் நல்லவர் கெட்டவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது. ஆனால் இவங்க குற்றச்சாட்டு வச்ச முதல் நடிகரே இவர் தான். ஸோ இவர் வந்து பின்புலத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இவங்க வந்து இந்த நடிகர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அன்னைக்கு அது வெறும் பெரும் பேசும் பொருளாக மாறிச்சு. இதையும் ஒரு பெரிய டிவி ஷோவில் இவங்க ஓப்பன் டாக்காக அடிச்சு விட்டாங்க. அந்த டிவி ஷோட டிஆர்பி எங்கேயோ போச்சு. இவங்களும் வந்து பல பேருக்கு தெரியப்பட்டாங்கப்பா, ஸ்ரீரெட்டின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி. ஸ்ரீரெட்டி ஷார்ட் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இந்த ஆளுங்கள்லாம் பல வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களோட இமேஜை ஏற்றி வச்சுருந்தாங்கல்ல, இந்த இமேஜை ஸ்ரீரெட்டி அவர்கள் ஷேர் பண்ணினாங்க. இதுக்கப்புறமா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆந்திராவை சேர்ந்த அரசியல்வாதி களம் இறங்கினார். அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் மட்டும் பில்டப் கொடுக்க மாட்டார், சினிமா வாழ்க்கையில் மட்டும் பில்டப் கொடுக்க மாட்டார், நிஜ வாழ்க்கையிலே பில்டப் கொடுப்பாரு. இவரோட படங்களுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் வந்து 1/2 லிட்டர் பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்க்ரீனில் அவரோட பேரில் வந்து வரைவாங்க, இவரோட பேரை எழுதுவானுங்க. அந்த அளவுக்கு பித்து பிடிச்ச ஃபேன்ஸ் இவருக்கு இருக்கிறாங்க. இவருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் திருப்பதி லட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருன்னு தெரிஞ்சு போச்சா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரெட்டி அவர்கள் மேலே இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏமா உனக்கு அறிவு கிடையாது, அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ மீடியா முன்னாடி உட்காந்து மைக் நீட்டுற இடத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேராக போட்டு வச்சுன்னுக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் மக்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நாங்களாம் எப்படி ஃபியூச்சரில் அரசியலுக்கு வருவோம், எங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு அளந்து விட்டுனேங்கிற. அப்படி உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, நானே உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி களம் இறங்கினாரு. அவரையும் அடிச்சு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஸ்ரீரெட்டி அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை வந்து என்னோட அண்ணன் மாதிரி நான் நினச்சி நின்றேன், கடைசியில் பார்த்தா நீ இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் இவரை கட் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வாயை கலர வேணாம், அதுக்கப்புறம் நம்மளோட விஷயத்தெல்லாம் கிளற ஆரம்பிச்சிருவா, ஏற்கனவே நம்ம 3 பொண்டாட்டி கட்டியிருக்கிறோம், ரஷ்யாக்காரி வரை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் எதுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நடந்த பொலிட்டிக்கல் கேம், ஏற்கனவே எனக்கு எதிர்கட்சிக்காரன் நிறைய பேர் இருக்கிறான், ஸோ இவெல்லாம் சேர்ந்து ஏன் பப்ளிசிட்டியை உடச்சிட போகிறானுங்கன்னு சொல்லி அதோட நம்பாலும் கம்முன்னு அடக்கிக்கினாரு. இதுக்கப்புறம் 3வதா சேகர் கமுலா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. இவர் யார் தெரியுங்களா? இவர் வந்து நம்ம தமிழில் நம்ம தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தார். எந்த படமும் இல்லை, குபேரா அப்படின்ற படம். ஆனால் தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர். இவர் மேலே குற்றச்சாட்டு வச்ச உடனே மனுஷன் பொங்கி எழுந்துட்டான். என்னது
ஏன் பெரிய உன் லிஸ்ட்டில் சேர்க்குறியா? ஏமா உன் மூஞ்சியை கூட நான் பார்த்ததில்ல, நீ யாருன்னே தெரியாது, என் மேலே வைக்கிற, இரு உன் மேலே நான் டிஃபேமேஷன் கேஸ் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து களத்தில் குதிச்ச உடனே அவரோட விஷயத்துலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஓடி போயிடுச்சு ஸ்ரீரெட்டி. அதனால் சேகர் கமல் அவர்கள் ஃபயர் ஆகிட்டாரு. இதுக்கப்புறமா இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு நடிகையே களம் இறங்கினாங்க. நீ ஆம்பளையா குறை சொல்லிட்டு இருக்கிற, நீ யோகியமா அப்படின்னு சொல்லி ரகுல் பிரீத் சிங் அப்படின்ற ஒரு நடிகையை வந்து இவங்களுக்கு எதிராக களம் இறங்கி இவங்களுக்கு அப்போஸாக இவங்க பேச ஆரம்பிக்கும் போது ரகுல் என்ன சொன்னாங்கன்னா, நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், எல்லா டாப் ஸ்டார் கூட நான் நடிச்சிட்டேன், ஆனால் இது வரைக்கும் என்னோட கெரியரில் காஸ்டிங் கவுச் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் எனக்கு வந்ததே கிடையாது, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இதுக்கு ஸ்ரீரெட்டி என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, உனக்கு கிடைக்காதுமா, நீ வசதியான பொண்ணு, இங்கே வந்து கோடியில் சம்பாரிச்சு நிறைய ஜிம்மு பிஸ்னஸ் நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ செட்டில் ஆகிட்ட, ஸோ நீ வாழ்கிறதே வந்து ஒரு லக்ஸரியான வாழ்க்கை, உன்னை எவன் கேட்க போகிறான், என்ன தான் கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான பதில் இது இல்லையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் யோசிக்க தோணுச்சு. ஸோ இதுலேருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உன்ன மாதிரி பெரிய பணக்கார பொண்ணு உள்ளே வரானா உனக்கு அச்சுறுத்தல் இருக்காது, எனக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நுழைய முடியாது இல்லையா? நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம, நீங்கள் க்ரீன் கார்டு கொடுக்காம, பச்சை கொடி காட்டாமல் எவனுமே உங்களோட லைஃப்குள்ளே வரமாட்டான். ஸோ அப்படியே வந்தாலுமே இது வந்து சின்ன நடிகைகளுக்கு தான் நடக்கும், பெரிய நடிகைகளுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு சினிமாவில் கிடையவே கிடையாது. நடக்கணும்னா எல்லாருக்குமே நடக்கும், ஆனால் அது அந்தந்த நபர்களை பொறுத்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு ப்ரெஷர் வந்ததுன்னா அவனை நீங்கள் டைரெக்டாக வெளில போட்டு இமீடியட்டாக ஓப்பன் பண்ணி உடைக்கலாம். ஆனால் எதற்காக இத்தனை வருஷம் நீங்கள் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருந்தும் கேட்குற கேள்விகளுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. ஆனால் எதுக்கு இவ்வளோ ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் வச்சுக்கிறீங்க? அதுதான், நீங்கள் வந்து தெரியாமல் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடக்குது அப்படின்னா சரி ஓகே ஒத்துக்கலாம், எதுவும் தெரியாமல் நடந்து போச்சு, ஸோ அதனால் அவங்க பாதிச்சிட்டாங்க, அதனால் அவங்க வந்து குற்றம் சொல்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸு, ப்ராப்பர் ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. அப்போனா உங்கள் சைடும் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி தானே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதையும் தாண்டி ஒரு கிரிக்கெட்டர் மேலே இவங்க ஒரு அலிகேஷன் வச்சாங்க பாருங்கள், அவர் வந்து நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட்னு கூட சொல்லுவோம். ஸோ நான்லாம் வந்து அவரோட தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இவங்களை பற்றி அவங்க வெளில லீக் பண்ணாங்க. அதாவது இவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நடந்ததுன்னு ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு பல மீடியாக்கள் இவங்களை அழைக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி பேசினா இவங்க ஃபேமஸ் ஆக முடியாது. ஒரே கண்டென்ட்டை பேசினுக்குதுப்பா அந்த பொண்ணு, வேறு வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறதுக்கு கண்டென்ட் வேணும்னு சொல்லி இவங்களோட சர்க்கிள் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களில் இந்த மாதிரி வேணும்னே போகிற பொண்ணுங்கன்னு சில பேர் இருப்பாங்க, காசுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும். இந்த மாதிரி பொண்ணுங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்குறது. அந்த விஷயங்களை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த நடிகர் வந்தான், இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆள் போனான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வாங்கி அடுத்தடுத்த வீடியோவில் வருங்கால வீடியோக்களில் ஸ்ரீரெட்டி அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த காட் ஆஃப் கிரிக்கெட் தலைவர் நம்ம ஆளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஹைதராபாத்துக்கு என்னைக்கு வந்தாலும் இங்கே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். இவர் வந்த உடனே ஒரு ஹை கிளாஸ் மாமா ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இவரை மீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவர் கேட்குற பெண்களெல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அவர் உல்லாசமாக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ரீரெட்டி அவர்கள் லீக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கிரிக்கெட்டர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, அவரை காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வருது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை விட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வராங்க அம்மணி. ஸோ லாரன்ஸ் மேலே இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பாதி உண்மையா பொய்யா அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பொய்ன்னு ராகவா லாரன்ஸ் அவர்களே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பேசுகிறாருன்னா மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஏற்றுக்கலாம். அதுக்கான ப்ரூஃபும் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அபிராம் அவர்களோட ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சுருந்தவங்க இந்த ஒரு மேட்ரு அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இவங்க லாரன்ஸ் மேலே அலிகேஷன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு படப்பிடிப்பில் தான் அவரை பார்த்தேன், ரெபல் அப்படின்ற ஒரு படத்தில், அந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். அப்போ ஷூட்டிங்கில் பார்த்ததுக்கப்புறமா என்னை ஹோட்டல் ரூமுக்கு அவர் வர சொன்னார். வந்ததுக்கப்புறமா என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு. இந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு ராகவேந்திரா ஃபோட்டோ இருந்தது, ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது, இதெல்லாம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்லேயே வந்து இவர் பூஜை பண்ணார் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் அந்த வீடியோவில் எதுவுமே பேசலை. ஸ்ரீரெட்டி அவர்கள் சொன்னதும் அதுக்கப்புறம் இதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி லாரன்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சரிம்மா இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நீ சொல்கிற, உன்னோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன், நீ என்னை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிற, முதலாவதா நான் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு ஹோட்டல் ரூமில் பூஜை பண்ணுற அளவுக்கு நான் ஒரு முட்டாள் ஃபஸ்ட்டு கிடையாது. ஆனால் என் ரூமில் நீ இதெல்லாம் பார்த்தேன்னு சொல்கிற, உங்ககிட்ட நான் வந்து ரூமில் கூப்பிட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். இந்த மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரேன், என் படத்துலேயே உனக்கு ஒரு ஹீரோயின் ரோல் தரேன்னு சொல்லி தானே நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து தான் ஒரு படம் எடுக்க போகிறேன், இந்த படத்தில் நான் உன்னை ஹீரோயினாக போடுறேன், பப்ளிக் மத்தியிலேயே நான் வந்து உனக்கு ஒரு ஆடிஷன் கண்டக்ட் பண்ணுறேன், என் முன்னாடி நீ நடித்து காமிச்சு நல்லா நடிச்சினா உனக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா
ஸ்ரீரெட்டி சைட்லேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை, சைலண்ட்டாக இந்த மேட்ரை அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதிலிருந்து ஸ்ரீரெட்டி அவர்களை நான் குறை சொல்கிறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த மாதிரியான ஆட்கள் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஒருத்தர் மேலே அலிகேஷன் ஒரு மீடியாவில் வைக்கிறோன்னும் போது சில பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வாயை திறந்தால் பல விஷயம் வெளில வந்துடும் அப்படின்ற ஒரு மாதிரியும் யோசிப்பாங்க. அதே மாதிரி எல்லாருமே உத்தமர்களும் கிடையாது. இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணல, ஆனால் நான் மற்ற விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்பேன். தப்பு பண்ணாத ஒருத்தர் என் மேலே குறை சொல்லும் போது, இந்த தப்பை எதிர்த்து நான் கவுண்டர் அட்டாக் கொடுக்கும்போது என் மற்ற பிரச்சனைகள்லாம் வெளில வந்துருச்சுன்னா மொத்தமாக நான் மாட்டிப்பேன். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, லைஃப்லேயே எவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அவன் செஞ்ச தவறுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் செய்யாத ஒரு தவறுக்காக நம்ம நியாயப்படுத்தி நம்மளை பிரதிபலிக்கும், நம்ம நியாயமானவன் நம்ம பேசும்போது நம்மளோட மற்ற விஷயங்கள்லாம் வெளில வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் நம்மளுக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்டு தான் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாக போகிறதுக்கான காரணம் மெயினாக இது ஒன்று தான். பட் இந்த மாதிரியான மனநிலையை தான் பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிற பெண்கள், குறிப்பாக குற்றச்சாட்டு வைக்கிற பெண்கள் இதை யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த ஒரு பேஷன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை நண்பர்களே. இதுக்கப்புறம் இவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இன்னொரு இயக்குனரை பற்றி அவங்க குற்றம் சொன்னாங்க. அவரும் ஒரு தமிழ் இயக்குனர் தான், நிறைய கவுண்டமணி வடிவேலெல்லாம் வச்சு நிறைய காமெடி படம் கொடுப்பாரு. இப்போ சமீபத்தில் நிறைய பேய் படமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்குனர். அவரோட மனைவி கூட ஒரு நடிகை. ஸோ அவரோட பேரை நான் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, ட்விட்டரில் ஒரு சார்பாக இவங்களோட தனிப்பட்ட முறையில் இவங்க போட்ட ட்வீட் தான் அது. அவரோட சைட்லேருந்து லாரன்ஸ் கொடுத்த மாதிரி எந்த கவுண்டரும் கிடையாது. ஸோ இவர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஹைதராபாத்தில் பார்த்தேன். ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டு என்கிட்ட பேசினார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர். நீ நேராக நோவாட்டல் ஓட்டர் போயிடு, அங்கே போனீங்கன்னா இயக்குனரும் கேமராமேனும் இருப்பாங்க. ஸோ நீ அவங்கள போய் மீட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அங்கே நான் போய் மீட் பண்ணேன். அவங்க என்னை ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி அந்த இயக்குனர் பேரை மென்ஷன் பண்ணி அவங்களோட ட்வீட்டில் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாம்பு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, பாம்பு நடிகர்னு அவரை இவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லும் போதே இன்னொரு டிஸ்க்ளைமர் வச்சு சொன்னாங்க. பாம்பு நடிகர் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக எந்த அத்துமீறலும் பண்ணலை, ஆனால் என் ஃப்ரெண்டு கிட்ட பண்ணார். என் ஃப்ரெண்டு பார்த்ததை வச்சு தான் இவர் ஒரு மிகப்பெரிய பாம்பு அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கூச்சமே இல்லாமல் அவர் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூலேயே சொன்னாங்க. காரணம் என்னென்னா, அவர் இவங்களோட பிஹேவியர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சைடில் இருந்து அவர் அட்டாக் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவரோட பூட்டையும் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த இயக்குனரோட உடலை இன்னொரு இயக்குனர், ரொம்ப நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல கமர்ஷியல் மசாலா படம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி அவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் உள்ள கிரீன் பார்க் ஹோட்டலில் என்னை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு பட வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவரும் என்னை கட்டி விட்டார். இதுக்கப்புறம் இன்னொரு சாக்லேட் பாய் இயக்குனர் இருக்கிறாரு, இயக்குனர்ன்ற பாருங்க ஒரு நடிகர் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் செலிபிரிட்டி கிரிக்கெட் ஷோ ஒன்று நடந்தது. ஸோ இந்த ஷோவோட ஒரு பார்ட்டி ஒன்று வச்சாங்க பார்க் ஹோட்டலில். அது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கொக்கைன்லாம் கொடுத்து அவர் என்னை காலி பண்ணிட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவ்வளவு பேர் மேலே அடுக்கடுக்காக குற்றங்களை வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி அவர்கள் பக்காவாக செட்டில் ஆகி விட்டார். வந்ததுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அலிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ தெரியல, இன்றைக்கி ஸ்ரீரெட்டி செம்மையாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பல பெண்களுக்கு உண்மையாகவே நிறைய அத்துமீறல்கள் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி பெண்கள் ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு பல பேரோட இமேஜை நான் கெடுக்கிறேன்னு சொன்னனால இன்னும் லிஸ்ட்டில் அடுத்தடுத்து எவன்லாம் வரப்போகிறான்னு பயந்து அவன்லாம் ஒரு செட்டில்மெண்ட் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த செட்டில்மெண்ட் முடிஞ்ச உடனே இது சால்வ் ஆகிடுச்சு இந்த இஷ்யூ அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு அப்பட்டமாக தெரியாதுங்க. இப்படி நடந்ததுன்றதை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். நான் சொல்கிறத நீங்கள் அப்பட்டமாக நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் சைடில் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்குங்க. சரிங்க, இப்போ மேட்ருக்கு வரேன். முடிவுக்கு வந்தாச்சு. இந்த பதிவோட நோக்கம் என்ன தான் சொல்ல வர, எதுக்கு தேவையில்லாமல் அந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப பெருசாகிடுச்சு நண்பர்களே. இன்றைக்கி சோஷியல் மீடியா வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியாவோட பவர் என்ன அப்படின்றது இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஸோ இந்த நபர் இதை செய்கிறார், அந்த நபர் அதை செய்கிறார் அப்படின்றத களத்தில் இறங்கி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த நியூஸாக இருந்தாலும் சரி, அந்த நியூஸுக்கு பின்னாடி என்ன நடக்குது, உண்மை போய் எதுவுமே தேவையில்லை. சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணி விட்டாலே போதும், அவன் டங்கு வரி கீஞ்சிடும்ன்றதுக்கு சமீப காலத்தில் நம்ம எவ்வளோ ப்ரூஃப் எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு மேட்டரை பயன்படுத்தி இன்றைக்கி இமேஜ் அசாசினேஷன் நிறையவே நடக்குது. உங்களை காலி பண்ணோன்னா முடிச்சு விட்டுருலாங்க. சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ஒரு 100 பேர் ட்வீட் போட்டான்னு வைங்களேன், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டான். எழுத்து வீட்டில் உங்கள் வீட்டுக்கு விளையாடுன இந்த குழந்தைங்களாம் உங்கள் வீட்டுக்கு வரதே நின்று போயிடும். உங்கள் டோட்டல் இமேஜ் காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலுமே உங்கள் மூஞ்சி வெளில தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இங்கே 100 பேர் பார்க்குறது அது ஃப்யூச்சரில் ஒரு 10,000 பேருக்கு போய் சேர்ந்துடும். பார்க்குறவன் எல்லாருமே டேய் நீ தானே அவன் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. இது செலிபிரிட்டிகளுக்கு தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தனிநபரை காலி பண்ணோன்னா கூட இதை பண்ணலாம். ஏன்னா சோஷியல் மீடியா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மீடியமாக ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே எவ்வளோ நல்லது நடந்தாலுமே சரி, நிறைய கெட்டது அதுக்கு மேலேயும் நடக்கும் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்னதான் பெண்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி ஆரம்பித்ததுக்கு காரணம் இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், நம்ம அரசு மூலயமாக இந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் நடக்கிற மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சில பெண்கள், ஒரு சில செலிபிரிட்டிஸ், நடிகைகள் எல்லாருமே சில தவறான விஷயங்களும் பண்ணுறது உண்டு. அது வந்து ஸ்ரீரெட்டி ஆந்திராக்குன்னா தமிழ்நாட்டில் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இவங்களோட இந்த ட்ராப்குள்ளே மாட்டின இந்த நடிகர்கள், இந்த செலிபிரிட்டிகளோட லைஃபெல்லாம் எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் எதை வந்தாலுமே எல்லாத்தையும் நம்பாதீங்க, எதையும் நம்பாமே இருக்காதீங்க. ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதனால் நீங்கள் டீட்டெயிலாக ஆராய கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நியூஸ் பேப்பரில் வரது எல்லாத்தையும் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அந்த நியூஸ் பேப்பரை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தது மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் தான். அதனால் அந்த நியூஸ் பேப்பரில் வரதை மட்டும் வச்சு நம்பி நம்ம ஓட்டு போட்டுருந்தோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான். ஸோ இன்றைக்கி எல்லா ஒரு அரசியல் கட்சிகிட்டையும் ஒரு ஐடி விங்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து மிகப்பெரிய சேனல்ஸை ரன் பண்ணுறாங்க, மிகப்பெரிய சோஷியல் மீடியா நெட்வொர்க்கையும் அவங்க தான் வச்சுருக்கிறாங்க. இது நாளைக்கு கிரிமினல் கையிலையும் போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணுறது, இப்போ ஸ்ரீரெட்டியும் வந்து ஒருத்தர் இயக்கியிருப்பார். ஸ்ரீரெட்டி நீ இதெல்லாம் பண்ணு, நீ நல்லா செட்டில் ஆகிடுன்னு ஒருத்தர் இயக்கியிருப்பார். ஸோ அந்த இயக்கத்தின் மூலயமாக தான் அந்த தைரியத்திலாம் ஸ்ரீரெட்டி அவர்கள் இறங்கியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களோட முகத்திரையை கிழிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில நடிகைகள் இறங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் யார் எதை சொன்னாலும் நம்பிட்டு இருக்காதீங்க. சோஷியல் மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுச்சு. அதனால் சோஷியல் மீடியாவில் வரதை அப்படியே நம்பாமல் உங்கள் சைடு நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு பதிவு. இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருந்தேன்னா இது கண்டிப்பாக பிளேடு போடுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை வந்து இந்த ஒரு நிகழ்வோட கம்பேர் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு சில நடிகர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கப்புறமா அவரோட நண்பர் தான் நானும் அரசியலுக்கு வரம்பார், துணை முதல்வராக நானும் நிற்கிறம்பார் அப்படின்னாங்க. ஆனால் இதை பற்றி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே கேபி பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்றதை நான் சொன்னேன். அன்றைக்கி கமெண்ட்டில் வந்து என்ன திட்டினீங்க. இன்றைக்கி அதை வந்து பல பேர் உணர்ந்துட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி தான் ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது யாரையாவது ஹர்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது பல பேருக்கு உதவியாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இது நிறைய விழிப்புணர்வான சம்பந்தமான விஷயங்களை பேசுவோம். நம்ம சேனல் வந்து வெறும் காசிப் பேசுகிறதுக்கும் வளர்கிறதுக்கும் அடுத்தவனை வந்து கலாச்சி தள்ளுறதுக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பரே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.